இலவச வாக்குறுதிகள் எனும் தேர்தல் வியூகத்தை திமுகவிற்கு வகுத்துக் கொடுத்து பல கோடிகளை வாங்கிக் கொண்ட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாரையே தலைகீழாக புரட்டி போட்டு விடுவேன் என்பது போல பேசி வந்தார். அவரது பிரச்சாரத்தின் போது நெற்றியில் பெண்கள் வைத்த குங்குமத்தை துடைத்துவிட்டு மாலைகளை கழற்றி திமிராக மக்களிடம் கொடுத்த காட்சிகள் எல்லாம் அப்போதே கடும் விமர்சனத்திற்கு ஆளான நிலையில் தேர்தல் முடிவுகளோ அவர் வெறும் வாய்ப்பேச்சு வீரர் என்பதை நிரூபித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தோல்வி அவரது ஆணவத்திற்கு மக்கள் கொடுத்த அடி என்றும், ஒரு விதத்தில் திமுக ஆட்சியால் பாடுபடும் தமிழக மக்களின் சாபம்தான் பிரசாந்த் கிஷோரின் தோல்விக்கு காரணம் என்றும் பலரும் தற்போது ஊடகங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.